அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் MIYC FM. நான் உங்கள் யுவன்ராஜ் முருகன். ஒவ்வொரு வாரமும் புது புது தலைப்புகள், புது புது பிரபலங்கள். ஸோ இந்த வாரமும் ஒரு புது தலைப்பு இருக்கு. அதை பத்தி பேசணும், அதை பத்தி கலந்துரையாடுவோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம் நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க நம் நாட்டின் தேசிய பாடலும் மற்றும் MIYC அதிகாரப்பூர்வமான பாடலும் ஒளிபரப்பப்படும். மிக்க நன்றி. வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வெற்றி படிகளை எட்டி பிடித்திட இந்திய இளைஞர் மன்ற மணிகளை வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வெற்றி படிகளை எட்டி பிடித்திட இந்திய இளைஞர் மன்ற மணிகளை வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். தாழ்ந்தவன் உயர்ந்திட வேண்டும், அவன் தடைகளை தாண்டிட வேண்டும். உயர்ந்தவன் உதவிட வேண்டும், அவன் உறவுகள் வாழ்த்திட வேண்டும். பிழைகளை பொறுத்துக் கொள்வோம், இனப்பிரிவினில் ஒற்றுமை காண்போம். இனங்களின் உணர்வினை மதிப்போம், நம் மலையக தாயை துதிப்போம். வெற்றி படிகளை எட்டி பிடித்திட மலேசிய இந்திய இளைஞர் மன்ற மணிகளே. பல கோடி இந்தியர்க்கு இங்கு நீயும் நானும் பந்தம். நாடாண்ட எங்கள் மக்கள் இங்கு நலிவது ஓ வெட்கம். வரலாறு படைத்த தமிழன் இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். பலவாறு வாழும் போக்கில் அவன் மாற்றம் காண வேண்டும். வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வெற்றி படிகளை எட்டி பிடித்திட இந்திய இளைஞர் மன்ற மணிகளை வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வெற்றி படிகளை எட்டி பிடித்திட இந்திய இளைஞர் மன்ற மணிகளை வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். வாழ்ந்தே காட்டுவோம், நாம் வாழ்ந்தே காட்டுவோம். மீண்டும் இது உங்கள் MIYC FM. நான் உங்கள் யுவன்ராஜ் முருகன். அதாவது இந்த வாரத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ், அதாவது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு. இதை பத்தி நிறைய கலந்துரையாட, நிறைய பேச நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா டாக்டர் TRK Ramu, Pegawai Perubatan Hospital Sultanah Nora Ismail, Esko Kebajikan and Social MIYC Kebangsaan. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட லீடர் ஆஃப் த வீக் அவங்களும் இருக்காங்க, மிஸ் திவ்யா ராஜு, ப்ரோக்ராம் டைரக்டர் ஆஃப் அக்னி சிறைகள் 2023. மாலுமி இல்லாத கப்பல்னு சொல்லுவாங்க. மாலுமி இல்லாத கப்பல்
தரம்புரணும் சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாலுமியா ஒரு வழிகாட்டியா நம்மளோட மாடரேட்டர் இருக்காங்க. அந்த மாடரேட்டர் யாருன்னா மிஸ் போலின் சுசன்னா செபாஸ்டியன், கித்துவோ வனிதா MIYC பஹாங். ஸோ இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை நல்லா அழகா வழி நடத்த நம்மளோட மாடரேட்டர் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் என்னோட மாடரேட்டர் கையிலே ஒப்படைச்சிடுறேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை மீண்டும் இது உங்கள் MIYC FM. நான் உங்கள் யுவன்ராஜ் முருகன். இந்த வாரத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ், அதாவது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு. இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அழகா வழி நடத்துறதுக்கு, அதாவது இதை பத்தி நிறைய கலந்துரையாடி பேசுறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா டாக்டர் TRK ராமு. Dr. TRK Ramu, Pegawai Perubatan Hospital Sultana Nora Ismail, Esko Kebajikan and Social MIYC Kebangsaan. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட லீடர் ஆஃப் தி வீக் அவங்களும் இருக்காங்க, மிஸ் திவ்யா ராஜு, ப்ரோக்ராம் டைரக்டர் ஆஃப் அக்னி சிறகுகள் 2023. இந்த மாலுமி இல்லாத கப்பல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு கப்பல் மாலுமி இருந்தா மட்டுமே அது நகரம், மாலுமி இல்லைன்னா தரம் புரண்டிடும். ஸோ அதே போலதான் இந்நிகழ்ச்சிக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு மாலுமி இருக்காங்க. அவங்க தான் நம்மளோட மாடரேட்டர். நம்மளோட மாடரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பாலின் சுசன்னா செபாஸ்டியன், கத்துவோ வனிதா MIYC பஹாங். ஸோ இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை அழகா வழி நடத்துறதுக்கு நம்மளுடைய மாடரேட்டர் இருக்காங்க. இத்தோட நான் இங்கேருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சகோதரர் யுவன்ராஜ்க்கு ரொம்ப நன்றி. அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போனாரு. ஸோ MIYC FMக்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸ்கிரீனுக்கு அந்த பக்கமா இருந்து பார்த்துருக்கிற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த நேரத்துல சண்டே ஈவினிங்ல எல்லாரும் கண்டிப்பா பிஸியா இருப்போம். நாளைக்கு காலையில நடக்க போற விஷயங்களை குறித்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம். அதை தவிர்த்து உங்க டைமை அலோகேட் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல இன்னைக்கு உள்ள நம்மளுடைய டைட்டில் ஆஃப் த வீக், எவ்ரி 2 weeks நம்ம MIYC FM மூலமா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ், பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாரத்துல நம்ம கேட்க போறோம். அதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற பெண்கள், நீங்க MIYC பங்சானோட ஃபேஸ்புக் லிங்கை கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வந்து ஜாயின் பண்ணி பலன் அடைங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருமையான கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்காரு. நம்ம ஆர்ஜி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. மறுபடியும் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் TRK ராமு, Pegawai Perubatan Hospital Sultana Nora Ismail, and also Exco Kebajikan and Social MIYC Kebangsaan. இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. அதற்கு முன்னாடி I'm Susanna from MIYC பஹாங், கத்துவோ வனிதா MIYC பஹாங். இன்னைக்கு இந்த ஷேரிங் செஷனை மாடரேட் பண்ண போறேன். ஸோ நம்ம நேரத்தை வீணடிக்காம டாக்டர் TRK ராமு அவர்களை வரவேற்போம். ஹாய், வெரி குட் ஈவினிங் டு ஆல். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு நோபல் காஸ்ல நம்ம எல்லாம் இறங்கியிருக்கோம். MIYC has organized a program on breast awareness, breast cancer awareness. So from here on, I'll move forward. Shall I jump into my speech? Yeah, thank you very much for joining us, Doctor. So the stage is yours now. You can share. Right. Okay. So இன்னைக்குள்ள டாபிக் கொஞ்சம்
it's a bit visual. So நம்ம வந்து கொஞ்சம் படம் photos-லாம் இருந்தா it will be easier for us to understand rather than me just giving a very dry speech. So what I'll do is that I'll project some slides here. So அந்த slides எல்லாம் கொஞ்சம் பார்த்து அதை explain பண்ணிட்டா அதை photos இருக்கு, videos இருக்கு, so we can learn together. So yes, I'll proceed to the slide now. ரைட், ஓகே. பிரஸ்ட் கேன்சர். எல்லாருக்கும் பிரஸ்ட் கேன்சர்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு தயக்கம். கேன்சர்னாலே எல்லாருக்கும் ஒரு தயக்கம். It's a bit shocking that to know that some people rather not know that they have cancer then go for a screening. அதாவது அவங்களுக்கு தெரியாமே இருக்கலாம், அவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரியாமே இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபர்மிங் இட். ஏன்னா இது ஒரு ஸ்டிக்மா வர ஆரம்பிக்குது நம்ம கம்யூனிட்டியில், especially the Indian community. Breast cancer சொல்லும்போது the Indian females are slightly more genetically prone towards the breast cancer. So the reason for today's topic is to make all of you all aware of what exactly is breast cancer. Next slide. ஓகே, ஸோ கேன்சர்னா என்ன? ஓகே, கேன்சர்னா நம்ம உடம்புல வந்து நிறைய டிஷ்யூஸ் இருக்கு, நிறைய செல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிஷ்யூவில் ஒரு செல் வந்து 90 டேஸ்க்கு ஒருக்கா அது ரீசைக்கிள் ஆகும். அதாவது ஒரு புது செல் ஆரம்பிச்சு அது வளர்ந்து 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 90 டேஸில் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணோன்னே அது வந்து இட் வில் ஷட் ஆஃப், இட் வில் டை ஆஃப். ஸோ அந்த 90 டேஸ்க்கு முன்னாடி ரப்பிட்டாக டெவலப் ஆகிற டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ்க்கு பேர் கேன்சர். எல்லார் உடம்புலையும் இருக்கு, எல்லார் உடம்புலையும் lot of our cells don't replicate at the same time. ஸோ 1-2 இருக்க செய்யும். ஸோ ஒரு 1000 செல் இருக்கிற இடத்துல 1-2 தப்பி தவறி கொஞ்சம் கூட ஃபாஸ்டராக இருக்கும். And that's normal, that's not an issue. But what the problem is that when majority of the cells are replicating at an abnormal, uncontrollable, continuous replication, that is called cancer. So மொதல் பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு healthy cell will divide into 2 and then it will divide into 4 and so on. But where else, if you see the cancer cell right at the bottom there, it will divide into 2 and the 2 will divide into millions. So idukku pera cancer. So a very basic understanding of cancer patti paarthom. The next slide. Okay, breast cancer. It is a malignant tumor developing from the cells in the breast. Okay, nama breast is made up of a lot of cells and a lot of tissue. Breast it's the same as the buttocks. There's a lot of fats and muscles and layers in it. So இங்க இருக்கிற இந்த cells வந்து கொஞ்சம் rapid-ஆ, நான் முதல் ஸ்லைட்ல காட்டின மாதிரி when it divides more rapidly it leads to breast cancer. So breast cancer, there's a small mistake. It's not the second most commonest cancer in Indian female. It is the most common cancer in Indian female. The most common cause of cancer in Indian females are breast cancer, but it is the second most leading cause of death. The first being lung cancer, because lung cancer or prognosis, adoda recovery rates are much lower than breast cancer. The next slide. The next slide. Thank you. So, okay. So cancer வந்து it can develop from the lobules or duct. Okay, lobules-ங்கிறது வந்து the previous slide. Thank you. Lobules-ங்கிறது வந்து பால் ப்ரொடக்ஷன் இருக்கிற ஏரியா. டக்ட்ங்கிறது வந்து அதோட சுவேஜ் சிஸ்டம். அந்த பால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை எக்ஸிட் ஆகுறதுக்கு பேர் ducts. Okay. So the cancer can spread from the underarm of the lymph nodes. So cancer வந்து few types. கேன்சர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். ஒரு இடத்துல கேன்சர் வருது, அதே இடத்துல இருக்குமா ஸ்ப்ரெட் பண்ணுமா? கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணும். டைரக்ட் ஸ்ப்ரெட்னா எந்த பகுதியில் அந்த கேன்சர் இருக்கோ அதை தொடர பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தட்ஸ் கால்ட் டைரக்ட் ஸ்ப்ரெட். தென் there's lymphatic spread. Lymphatic spreadனா லிம்ப், அதாவது நம்ம உடம்புல வந்து lymphatic systemனு ஒன்று இருக்கு. This is a system where it cleans our body of all the toxins. So அந்த lymphatic system மூலமா it will start spreading to all our body. Then there's also blood spread, but which is very rare in breast cancer. So next slide. Okay, who is affected? 1 in 10 women will be diagnosed with breast cancer in their lifetime.
Although breast cancer in men is rare, an estimate of 1 man will be diagnosed with breast cancer with 138 female patient. அதாவது 138 ஃபீமேல் breast cancer பேஷண்ட்க்கு ஒரு மேல் breast cancer பேஷண்ட் இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னடா மேலுக்கு breast cancer, மேலுக்கு breastே இல்லை. நாட் எக்ஸாக்ட்லி. மேல்ஸ்க்கு வந்து breast டெவலப் ஆகல, பட் breastோட லொகேஷன் இருக்கு, that's called the pectoralis major. ஸோ அந்த ஏரியாவில் வர வாய்ப்பு இருக்கு, which is quite rare, especially in the Malaysian setting. But females, it's very common. The next slide. Okay. Risk of developing cancer. So கேன்சர்ங்கிறதுக்கு வந்து சில ரிஸ்க்ஸ் இருக்கு. ஸோ என்ன ரிஸ்க்ஸ் நம்ம பார்ப்போமே. ஸோ ரிஸ்க்லேயே வந்து ரெண்டு மாதிரி இருக்கு, கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள் ரிஸ்க். ஸோ அன்கண்ட்ரோலபிள், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. 60% of our cancer risk factor, 60% of the major impacting factor is family history. அதாவது நம்ம குடும்பத்துல யாருக்காச்சும் breast cancer இருந்தா, அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், கொள்ளு பாட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்தா நம்மளுக்கு வர்றதுக்கு high chances. Okay, one or more blood relative with breast cancer or ovarian cancer. ரெண்டும் breast cancer மட்டும் இல்ல, ovarian cancer இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு breast cancer வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Genetic predisposition. நம்ம genesல வந்து there's something called BRCA1, BRCA2. So when this genes BRCA1, BRCA2 is mutated, it will predispose, அதாவது higher risk to breast cancer. Previous history of radiation to the chest wall. இப்போ நம்ம எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும். ஸோ எக்ஸ்ரே எடுக்கும்போது we are exposed to radiation, but it is a very short radiation. ரொம்ப குறைஞ்சபட்ச நேரத்துல நம்ம இந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கும். பட் தொடர்ந்து எவ்ரி டே நம்ம எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா it leads to breast cancer. ஸோ இங்க ஒரு கொஸ்டின் வரலாம் மக்களுக்கு. So the question that they all might be curious is that, how about the people who work with X-ray machines, X-ray technicians? So what we do in the medical field is that we wear something called a lead suit. So the lead suit will actually repel the radiation. So early menarche and late menopause. Early menarche na நம்மளுக்கு periods வந்து 12 வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா it leads to cancer. So there's a bit of science behind this. The reason why early menarche na, when we start our period at a very young age, the hormonal system will get disbalanced. So that will lead toward a hormonal change in the breast, which will lead to cancer. The same science goes to menopause, late menopause. Okay, this is uncontrollable. இது எல்லாமே வந்து நம்மளால மாற்ற முடியாது. We are born with it. தலையெழுத்துன்னு சொல்லலாம். Controllable factors, obesity. Obesity tends to lead to breast cancer, and how it directly affects is that in obese patients, there will be a hormonal disbalance, and the cells will start replicating, because in obesity கூடும்போது blood sugar level கூடும். Blood sugar level கூடும்போது there is a lot of food for the cells to replicate. So therefore, that will be more prone towards multiple replication. Older age of first life birth, never having a children. Yes. நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ ஒரு புது ஃபேஷனா இருக்கு, they don't want to have kids, they don't want to go through child labor. But going through child labor has its pros. One of the thing is that it prevents breast cancer. The exact reason behind it is still being investigated, but there are studies that prove this. Alcohol வந்து there's something called what happens is that நம்ம பாடியில் antioxidants இருக்கு. Alcohol kind of breaks down that antioxidant. Antioxidant is a chemical that prevents the cell from over replicating. So அது குறைய நம்மளுக்கு அந்த over replicating கூடும். Antioxidants எப்படி கூட்ட முடியும் நம்ம உடம்புல? Eat more vegetables, fruits, vegetable, broccoli, dragon fruits, and so on. The next slide. Right. Okay, screening. The screening, many young girls are unaware of the possibility of developing breast cancer as a young adult. So என்ன இஷ்யூனா, நிறைய பேருக்கு வந்து இந்த கேன்சருங்கிறத நினப்பு எப்போ வர ஆரம்பிக்குதுன்னா, only at the age of 30-35. But everyone should be concerned of cancer from the age they start their periods, menarche. From 12 வயசோ 14 வயசுலேருந்து எப்போ உங்களுக்கு பீரியட் ஆரம்பிக்கும், அப்போ இருந்து you are already exposed to breast cancer. Therefore, you should start screening. அது எப்படின்னு நான் other slides இருக்கு, I will share with you all. The next slide. So screening.
breast self examination. நம்ம ரொம்ப தூரம் போக வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு போய் செக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சது தினைக்கும் குளிக்கும் போது சட்டமாட்டும் போது whenever you have time, just do a self examination. I'll teach you how to do a self examination in the slides to come. And clinical breast examination. So வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல 2 வருஷத்துக்கு ஒருக்கா you go to a clinic, just do a breast examination. Mammogram means we take ultrasound of the breast to check it out. That is only if the doctor suggests. So don't எல்லாம் புத்தாவா போய் எல்லாம் போய் பண்ணிராதீங்க. First go for a clinical breast examination. If the doctor suggests, go for an ultrasound. The next slide. Okay, self-examination. Even with the lowered rates of breast cancer, always stay aware of your body. Breast self-examination is a checkup done by the women at home. நான் சொன்ன மாதிரி வீட்டுல பண்றது. Next slide. Next slide. Thank you. The best time to do self-examination of the breast is 3 to 5 days after your period. அதாவது நம்மளுக்கு மாசத்துக்கு ஒருக்கா அந்த பீரியட் வந்தோடனே உடனே பண்ணாதீங்க, பிகாஸ் பீரியட் வந்துட்டு போனோன்னா there is the destruction of the endometriosis. So what happens is that you should do it 3 to 5 days after your period, right? And your breast is not as tender and lumpy at this time of your monthly cycle. If you have gone through menopause, do your exam on the same day of every month. அதாவது பீரியட் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா 3 to 5 days after your period you should do it. If period stop ஆயிருச்சு 50-65 வயசு ஆயிருச்சுன்னா மாசத்துல let's say 2ஆம் தேதி பண்றீங்கன்னா மாசம் 2ஆம் தேதி கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. The next one. Doctor, Yeah. there's a question. What Yes. if இப்போ நம்ம young ladies இருக்கறனால the period is not consistent, right? The period days, dates எல்லாம் consistent-ஆ இருக்காது. So does that contribute to the development of breast cancer or the screening of it? No, that's not. So it's very true. இப்போ வந்து periods வந்து ஒரு consistent-ஆ இருக்குது இல்ல. There is many variable causes for this, but one of the main causes is the food we put into our body. அதுவும் நம்ம சாப்பாடு. So இப்போ இருக்கிற சாப்பாடுல வந்து there's a lot of chemicals, there's a lot of non-natural or organic materials in it. KFC சாப்பிடுறோம், Kentucky சாப்பிடுறோம், McDonald's சாப்பிடுறோம், இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுறோம். So what this happens is that all these fast foods especially, it tends to reflect into our body. And how it reflects is that we'll have a swinging menstrual cycle. So that's the reason why our menstrual cycle, the female's menstrual cycle is not synced to a specific schedule. So இது வந்துச்சுன்னா நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. Sometimes வந்து even if you skip 1 month it's okay, but on your second month of skipping the period is something that's dangerous. You should go check it out. ஏன் நான் இதை சொல்றேன்னா this is not a direct cause to breast cancer. It will not affect anyhow to the breast cancer. It just shows that it'll be unhealthy. Another reason why periods are not syncing very well is that sleep, caffeine, alcohol, and stress. So stressனாலையும் caffeine அதிகமா காஃபி ரொம்ப அதிகமா குடிச்சதுனாலையும் தூக்கம் ஒழுங்கா பத்தாதனாலையும் இதெல்லாம் வந்து one of the reasons why the period is not syncing very well. I hope that is clear. Anything else? So far so good, doctor. Right. Okay. So slide kanam pochu. I think our technical is having some problem. Right. Okay. Okay, we'll just give few minutes for them to rectify. Sure. Meanwhile, doctor, நீங்க mention பண்ணீங்க most common cancer in Indian female. Why is that exactly, despite the stigma and the lack of awareness? The reason why is that நம்மளுக்கு இந்த இந்தியனோட genetical system, நம்மளோட genetical system பார்க்கும்போது there is certain mutation in our gene that predisposes us to breast cancer. Not only breast cancer, we are also predisposed to osteoporosis. Osteoporosis na எலும்பு வந்து வயசாக அந்த எலும்பு வந்து hollow ஆக ஆரம்பிக்கும்.
ஓட்டை விழுக ஆரம்பிக்கும். And that will eventually cause breakdown of the bones. So these two are quite common. Same thing for the Chinese population, they are more prone to nose cancer, nasogastric cancer. Very common example is Lee Chong Wei. Because அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, they eat food that is very high in nitrosomides, which means that அந்த preserved foods இருக்கிற ஒரு chemical அது ஜாஸ்தியா இருக்கு. So அதனால they are more prone to nose cancers. For the Malay community, they are more prone to diabetics. Again, that goes back, reflects back into the food preparation methods and so on. The Chinese, they don't drink much milk, so that means that they don't have much strong bones. So all this is due to our due to our ethnical background. Okay, slides is back on. Yeah, you can continue, doctor. Right. Okay. So வீட்லயே நான் பண்ண சொன்னேன், குளிக்கும் போது சத்தம் மாட்டும் போது ஹோம் பிரஸ்ட் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி வந்து என்ன செக் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்சஸ் இன் த ஸ்கின் டெக்ஸ்சர். ஸோ இட் மஸ்ட் நாட் பி, அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், டிம்பிளிங் இருக்கக்கூடாது. டிம்பிளிங்னா அப் அண்ட் டவுன் அன்ஈவனாக இருக்கக்கூடாது, பக்கரிங் இருக்கக்கூடாது. பக்கரிங்னா உள்ளே இழுக்கும், இந்த ஃபோட்டோவை காட்டுறது பக்கரிங். ஆரஞ்சு ஸ்கின், அதாவது நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை எப்படி இருக்குன்னு நம்ம தடவி பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that means it's a malignant change. These are three things that you must look for: dimpling, puckering, pudy orange or orange skin. The French has a French physician found this out. It's called pudy orange, meaning that the skin of an orange peel. அந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்துச்சுன்னா that means there's a malignant change. Another thing வந்து வலி, breast pain. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, when there's breast pain எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன் போல, and they take it very lightly. It's wrong. Breast pain வந்துச்சுன்னா there is something seriously wrong. Come and see a doctor. Maybe இடிச்சுக்கிட்டதா கூட இருக்கலாம், or it might be a breast cancerous change. Let a doctor decide that. The next slide. Okay, so how are you going to... Previous slide, please. Thank you. So how are you going to examine your breast? So நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து observe, look at it, பார்க்கணும். ஸோ ஒரு மிரர்ல வந்து கையை ஸ்ட்ரெயிட்டா கீழே வச்சுக்கிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கா, ஒரே லெவலா இருக்கா, ஒன்னு கீழே இருக்கா, ஒன்னு மேல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, you have to do like this and see how does the breast look. Then put it on your shoulder. When you put it on your shoulder and see, you can see, ஏன் இதெல்லாம் இந்த மூணு different methodology ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மூணையும் வந்து you can see the difference from all the angles, because the breast is strongly attached to our chest. So on the different angles பார்க்கிறதுக்கு வந்து straight down, on your hips and கையை கட்டி. So இந்த மூணு இதை தான் பார்க்கணும். Doctor, how does it work when the mother is breastfeeding? Because breastfeeding பண்ணும்போது eventually the breasts are like different size in left and right. So அது எப்படி doctor? Okay. During the breastfeeding period, correct, the breast usually is the size and the shape is slightly distorted from the original. And in the period only, it's an exemption. We can't really do self-examination at this time by visual. So அப்போ வந்து ஏதாச்சும் changes இருக்கான்னு you have to feel, touch and see. And another thing, since you brought this topic up, breast cancer வந்து when you're breastfeeding, நிறைய பேர் என்னன்னா, I have a lot of patients who come in and say that, okay, hey doctor, நான் breast check பண்ணேன், I'm breastfeeding now, ஒரு lump feel பண்ணுது, இன்னும் ரொம்ப பயந்து வருவாங்க. But during that period, like நான் முதல்ல சொன்ன மாதிரி, there's lobules where the milk comes out. So இந்த lobulesல வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிக்க ஆரம்பிக்கும், சும்பாட்டாக ஆரம்பிக்கும். So it will harden and it will be blocked. So that might cause a lump. So during the breastfeeding time, it's an exemption, so don't need to be alarmed. Right. So the next slide.
ஓகே, ஸோ முதல்ல வந்து விஷுவல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து லெட்ஸ் டச் palpate and see. ஓகே, ஸோ place your left hand behind your head. Okay, with fingers of your right hand gently yet firmly press down using in small circular motions for the entire breast. Okay, the reason why we should do this is that ஏன் நம்ம கையை பின்னாடி வைக்கணும்னு கேட்பாங்க. இப்படி வச்சாதான் lateral side of the breast will be exposed. Okay, once you're done with one side, repeat it with the other side as well. The next slide. Okay, so நம்ம வந்து அதை பண்ணி முடிச்சோன்னே it's also advisable to do it in the lying position. ஏன் lying position பண்ணோம்னா gravity will push the breast down. Therefore, any lumps, if any at all, it will be more prominent when you're lying down. Okay, then the nipple. So breast cancer வந்து அந்த lumps மட்டும் நினைக்க கூடாது, நிப்பல்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. And the cancers that originate from the nipple are the most notorious to be noted. So nipple வந்து you must check for any discharge. If there is any discharge, the color of it, the amount of the discharge that comes out. And you must also see that is there any pain when you squeeze the nipple. Okay, you must do for both sides. ஒரு பக்கம் மட்டும் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தை மறந்துட கூடாது. Okay, the next slide. Okay, rare signs to be aware. Okay, there நான் இப்ப சொன்ன மாதிரி breast cancer, it can be in situ or in situ, but there is a rare type of breast cancer called the inflammatory breast cancer. இது வந்து the whole breast will be inflamed, it will be red, it will be tremendously painful, it will be very red, and the skin வந்து thick ஆக ஆரம்பிக்கும். So and as I told, it's painful na tenderaavum irukum. So if you have any of this sign, rush to the emergency department, to your nearest hospital. Okay, the next slide. Okay, this is called PUD orange appearance. நீங்க பாத்தீங்கன்னா அது orange தோலோட texture இருக்கும். Next slide. Okay, this is a mammogram. If you look carefully, the first picture is a normal mammogram. பாத்தீங்கன்னா எங்கேயும் கட்டி இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. The next one, there's a small round lobulated mass. This is a benign cyst. In the sense that அது பாத்தீங்கன்னா அந்த circular இது வந்து it's very smooth. There's a definite shape to it. And apart from a definite shape, அதோட spread எங்கேயுமே இல்ல. அதாவது அதோட edges வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. But when you look at the third picture, you cannot pinpoint exactly where it started or where it's ending. There's no definite shape to it. It's not lobulated. So therefore, it is a cancerous thing. This is a very simple breakdown of how you yourself can read your mammogram. The next slide. Okay, when to start screening? 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 3 வருஷத்துக்கு ஒருக்கா கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு போகணும். அதாவது மாசத்துக்கு ஒருக்கா செல்ஃப் செக்அப் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு ஒருக்கா கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு போகணும். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒருக்கா போகணும். அண்ட் வருஷத்துக்கு ஒருக்கா கிளினிக்கல் செக்அப் மட்டும் போகக்கூடாது, மேமோகிராம் அல்ட்ராசவுண்டும் பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஹவ் டன் திஸ் ஃபார் 35 இயர்ஸ், 35 வருஷமா clinical checkup போய் எந்த findingum இல்லாட்டி, then you can officially stop doing your clinical checkup. But self checkup, you should do it lifelong lah. Okay, next slide. only okay, there's few myths. இது வந்து நம்ம ஏன் இந்த ஸ்லைடை நான் இன்க்ளூட் பண்ணேன்னா, நம்மளோட கம்யூனிட்டியில வந்து நிறைய myths, இந்த breast cancer பத்தி நிறைய myths இருக்கு. So these are the common questions that patients have asked me in a clinical setting. So I'm going to read one each and every one out. Only women with family history of breast cancer are at risk. So என் குடும்பத்துல வந்து breast cancer இல்ல, அதனால நான் பயப்பட வேணாம், நான் கவலைப்பட வேணாம். ஏன் டாக்டர் எனக்கு வந்துச்சு, எங்க அம்மாக்கு breast cancer வரல, எங்க பாட்டிக்கு வரல. But where else? Yes,
family history is a strong predisposing factor, but it is not the only factor. There's multiple factors that can contribute to breast cancer. Most breast lumps are cancerous. Okay. லம்பா இருந்துச்சுன்னா நல்லா உருண்டையா ஃபீல் பண்ண முடிஞ்ச ரவுண்டா இருந்துச்சுன்னா most probably it is non-cancerous. It is benign. But if it is, I won't say all, 20% of those particular lumps can become cancerous. So don't need to be alarmed. Come to a clinician, they will decide it for you. Breast cancer is non-curable. No. If you have detected breast cancer at an early stage, we call it EBC, early breast stage. In the period of time, 90% survival rate with a particular types of treatment. There's 3 different modality of treatment. I won't go much into the medical side of it because I feel that it's a bit complicated. So the next slide. Doctor, since it's being curable, right? So age factor irka, doctor. Like if you are young, then the process is faster. If you are older, the process is slower. And the madri irka, doctor. There's 2 things to look into this. So if you are young and you have a breast cancer, most probably the cancer is going to be very, very, very malignant. Therefore, the curing rate comes down. But after the cancer is removed, okay, or the breast is removed, mastectomy is done, what happens is that a young patient has better rates to cure. Whereas older patient, she will have a slower recovery period and she's more prone to infections while she is in the ward. So there's multiple factors to look into it, but usually the younger you are, the more vigorous the cancer is. Okay. So another few questions that my patients tend to ask me. Only females can get breast cancer. Not really. Males can also get breast cancer, and I explained to you why males can get breast cancer. Apart from that, let me just open the slides in my laptop. Give me a minute. Okay, apart from that, your father's family history of breast cancer doesn't affect your risk as much as your mother's. அதாவது எங்க அப்பா சைடுல வந்து breast cancer இருக்கு, அதனால எனக்கு வரதுக்கு கம்மியா இருக்கலாம். அப்பா சைடு இருந்தாலும் சரி, அம்மா சைடு இருந்தாலும் சரி, the risk is the same. Wearing antiperspirant increases your risk of getting antiperspirant deodorant. No, it does not. Deodorant might cause rashes, skin problem, dermatological problem, which is a totally different thing, but it does not lead to breast cancer. Next slide. Caffeine causes breast cancer. Caffeine doesn't really cause breast cancer because it has no correlation to breast cancer. Can you just change the slide? Right. Okay, I'll proceed without the slide. Annual mammograms expose you to so much radiation that they increase you the risk. அதான் நான் இப்ப சொன்னேன், நம்ம continuous ultrasound x-ray பண்ணிக்கிட்டே இருந்தா we are exposed to radiation, and the radiation can cause cancer. Not exactly, you see. நம்ம வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா பண்றது வந்து yes, you are exposed to radiation. I'm not going to say no, but that outweighs the disadvantages part. 3 வருஷத்துக்கு ஒருக்கா when we are exposed to the radiation doesn't matter, but if you are exposed every single day for 3 years, then yes, it's a very high risk. So the death rates in breast cancer have been declining since the 1990s, in part to better, the next slide please, in part to better due to screening and early detection. So 1990s முன்னாடி வரைக்கும் breast cancer ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து awareness இப்ப நிறைய வந்துச்சு, mainly due to WHO, World Health Organization, and the mortality rate and morbidity rate has been coming down. The next slide. Okay, நம்மளோட ஃபண்டிங்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் ஃபண்டிங் இன்க்ளூடிங் WHO ஃபண்டிங்ஸ், KKM கமந்திரன் கசியாத்தன் மலேசியாவோட ஃபண்டிங் வந்து மேஜர் சங்க் ஆஃப் த ஃபண்டிங் கோஸ் டு த சயின்ஸ் பிஹைண்ட் ட்ரீட்டிங் த டிசீஸ். ஒரு வியாதி வந்தோன்னா அதை எப்படி குணப்படுத்துறது, ஒரு கேன்சரை எப்படி குணப்படுத்துறதுன்னு நம்மளுக்கு முக்காவாசி நம்மளோட ஃபண்டிங்ஸோட செலவு அங்கே போதே ஒழிய
not even 5% goes to prevention of the effect. Prevention. கேன்சரை எப்படி ப்ரிவென்ட் பண்றது நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாட் ஒன்லி இன் மலேசியா வேர்ல்ட் வைட் இட் இஸ் a bit lacking. So that's something that we should look into. Next slide. Okay, so இப்போ நான் நிறைய சொன்னேன், but as females what you all can do, including males. Okay, so what we can do is, next slide, exercise. Firstly, have exercise, live a balanced life. எக்ஸசைஸ்ங்கிறது வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க. என்ன தப்பா நினைச்சிருக்காங்கன்னா, தினைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்ல. கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். வாரத்துல 3 நாள் மினிமம், bare minimum, ஒரு 7 நாள் 1 வீக்ல வந்து you exercise for 3 days for 30 minutes. It can be as simple as brisk walking in your taman, or you can go to the gym if you want. Another thing you can do is reduce weight. So breast cancer, one of the I told you, when you're obese, there's a lot of glucose, so the cells break down faster and so on. So reduce your weight. Breastfeeding actually saves or kind of protects females from breast cancer. So breast cancer can be cured if it is diagnosed early. If it is diagnosed late, we can definitely give it a try, but the mortality rate is kind of low. So I'd like to ask a question to the audience, whoever who's listening. Which month is Breast Cancer Awareness Month? So there's a question. If you know, you can answer in the Facebook Live. Okay, our answer காட்டிட்டாரு. October is the Breast Cancer Awareness Month. So in October, நிறைய பேர் கேட்கலாம், எதுக்கு ஒரு அவேர்னஸ் மந்த்துக்கு what's the function of it? The function of the awareness month is that throughout the year, yes, we promote our breast cancer awareness programs, but in October, what we do is that we promote it vigorously, and our importance is given towards breast cancer awareness. So with that, I'd like to end my speech here. I'm open to questions. Whoever has any questions, you can shoot it at me. Thank you very much, doctor. Thank you very much. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐ ஓப்பனிங், ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷேரிங். பிகாஸ் லைக் யூ சேட், இன் இந்தியன் கம்யூனிட்டி நம்ம ரொம்ப இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது இல்லை. பேரண்ட்ஸ் அண்ட் டீச் பண்றது இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ் டு டூ இன் யோர் டெய்லி ரூட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. So doctor, there is one question, a personal question of mine, where my friend has thyroid. So she had thyroid cancer. So அவங்க வந்து மெடிசன் எடுக்கும்போது the doctors told her that இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து கொடுக்கும் இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெடிசன் எடுக்க what is happening to her is she's getting breast pain. ஸோ இந்த விஷயத்தினால breast cancer ட்ரிகர் பண்ணுமா, அதனால ஏதோ ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குமா? Okay, thyroid cancer is a very rare cancer, and the medications are a bit complicated. But the main one that they will be prescribing her should be, I'm guessing, it would be radioactive iodine. Okay, so there are நிறைய side effects இருக்கு. இந்த particular இருக்கு nausea, vomiting, dry mouth, swelling and tenderness of your salivary glands, many things. One of the side effects, the less common ones, is breast pain. Yes, it is there, but it will not lead to breast cancer. So it's just a normal side effect. Okay, all right, doctor. So இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி breast cancer awareness campaigns அப்படி நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ வெரி ரேர் they do. ஸோ இப்போ யங் ஏஜ்ல நம்ம இதெல்லாம் வந்து கவனிக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படி சொன்னப்ப என்ன செய்யலாம்? Despite this campaign and awareness, what are the things that we can actually do to give information in early stages in young girls and boys? Very true. The breast cancer programs in Malaysian schools is almost non-existing.
I can't remember exactly which school has conducted it, but என் knowledge-க்கு தெரிஞ்ச வரைக்கும் barely any school is conducting it. Because breast cancer வந்து ஒரு taboo, நம்ம Asian culture it's still looked at or frowned upon as a taboo. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, so out of sight, out of mind. So that's a sad part, which I think that the Mulunto Bulu Biala Derira Punya, we should start from the school level. So school level ஆரம்பிக்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து firstly we must start from the school level itself. But apart from the school level, the other things we can do is that now the breast cancer பத்தி பேசுறது வந்து mainly female centric NGO and organizations, which I feel is not fair. Every NGO organization, governmental organization, let it be whatever it is, the breast cancer should be talked upon. It should be given more exposure, starting from the governmental sector. The governmental sector, October is breast cancer month, so choose a day in that particular month and start giving out breast cancer self-checking tips. நிறைய பேருக்கு இந்த self-check பண்ணவே தெரியல. So that should be done. Putting up booths, SOXO, PERCASO, job fairs na வைக்கும்போது you should include this. Education fairs, MATA fairs, breast cancer பத்தி promote பண்ண Kementerian Kesihatan இருக்கட்டும் or Jabatan Kesihatan Negeri, whichever degree it might be, they should come and start promoting it. Apart from that, private sectors should also play up. எல்லாமே கவர்மெண்டே பாத்துக்கணும்னு சொன்னா we cannot sustain. We should play up our part. The private doctors, especially doctors who specialize in this particular field, surgeons and so on, they should come and start giving up educational talks, speeches, infographics, something that lacks especially in this field. நான் ஸ்லைட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது infographics and the photos and the infographics போட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒழுங்கான resources இல்லை. So இதெல்லாம் பண்ணணும். Private sector should play and help the governmental sector as much as they can. So it's a united front and we can tackle this problem. All right, Doctor. Thank you very much. இன்னொரு 2 question இருக்கு from the audience. First is girls and breast. அந்த topic பார்க்கும்போது we have lots of innerwears இருக்கு, நிறைய டைப்ஸ், wired, not wired. ஸோ இந்த மாதிரி இன்னர்வேர்ஸை வந்து ராங்காக வேர் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் நம்ம இந்தியன்ஸ் கல்ச்சர் எஸ்பெஷலி, பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் பர்சனலி ஸ்பீக்கிங் தே டோன்ட் teach us how to wear proper thing, and sometimes it can be too tight or too loose and it doesn't just fit properly, so இதெல்லாம் வந்து contribute பண்ண வாய்ப்பு இருக்கா? And second question will be, is the screening process same for both male and female? Okay. To answer your first one, no, it does not affect. So that does not contribute to breast cancer, but it will contribute to other skin problems. It will contribute to pain, inflammation, and continuous inflammation or continuous injury to the same spot. அதாவது ரொம்ப டைட்டா இல்லை வயரு குத்துற மாதிரி இன்னர்வேர்ஸ் போடும்போது அதே புண்ணுப்பட்ட இடத்துலயே திரும்பி புண்ணு பட்டுச்சுன்னா அந்த ஸ்பாட் கேன்சர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கே ஒழிய directly there's no consequence to it. Okay, the second one, male and female oda screening. Okay, yes, it is the same. We screen the male and the female exactly the same way, including the home screening, the using hands. Home screening வந்து males கொஞ்சம் rare இருக்கனால we have not, WHO guidelines do not suggest for males to check it yet because the rate for males of getting cancer is a bit low. So but what WHO suggests is that it should be included into the male's medical checkup. Medical checkup பண்ணும்போது mammogram பண்ணிரணும். But in females it's higher, so therefore females should do that. But vice versa, male should check for prostate cancer. There's a lot of ways to check for prostate cancer, and that should be done for males. Whereas females' prostate cancer is a very, very, very rare thing. I've never seen a case of such. So females do not have to do that. So all right, Doctor, that's all the questions. So thank you very much for your sharing. I hope கேட்குற எல்லாருமே இதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஒரு சீரியஸ் மேட்டரா நம்ம எடுத்து, so ladies and also men's, check பண்ணுங்க, make yourself healthy. And yeah, before we end, right, Doctor, do you have anything to say, anything to add on? I'd like to thank MIYC for giving me this opportunity. I'd like to thank the MIYC FM back crew
the technical support, who have been doing a wonderful job. And of course, I'd like to thank Miss Pauline here. She has been one of the best moderators. Thank you. Thank you very much, Doctor. Thank you. Before I end, MIYC FM doing a great job, as Doctor said. So thank you very much for sharing such informative and also beneficial issues to the people and especially Indian community. And I would like to thank MIYC for this opportunity. Thank you very much. If there is time and space, we will meet again soon. So thank you very much, Doctor, again. I'm passing back to our RJ. Thank you. வணக்கம், நான் உங்கள் யுவன்ராஜ். இது உங்கள் MIYC FM. மிக்க நன்றி நம்முடைய கெஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் நம்மளோட மோடரேட்டருக்கும். ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லீடர் ஆஃப் த வீக். யார் அவங்க? திவ்யா ராஜு. அவங்க யூனிட் 10 ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து அக்னி சிறைகள். ஸோ அவங்க நான் அன்புடன் வரவேற்கிறேன். திவ்யா ராஜு, வாங்க. வணக்கம். வணக்கம் திவ்யராஜு, நான் யுவன்ராஜ். எப்படி இருக்கீங்க? வணக்கம் யுவன்ராஜ். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. கடவுள் புண்ணியத்தால ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ நீங்க ஓகே, என் வாயோட சொல்றத நீங்களே சொல்லிருக்கீங்க. நீங்க யாரு? சிம்பிள் தான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்யராஜு. நான் யூனிட் பல்கலைக்கழக மாணவி. ஓகே, நீங்க யூனிட் 10 பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க. நீங்க வந்து இப்ப இந்திய கலாச்சார சமூகம் ஒரு சமூகத்துல இருக்கீங்க. ஸோ அதோட வழிநடத்தல் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா? ஸோ அதுக்கு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, நான் வந்து யூனிட் பல்கலைக்கழகத்துல உள்ள இந்திய கலாச்சார சமூகத்தோட வைஸ் பிரசிடென்ட். அண்ட் எங்களோட ICS இந்திய கலாச்சார சமூகம் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது 1 year பேக் கோவிட் பேண்டமிக்னால வந்து எந்த ஒரு ஈவெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப செய்ய முடியாம இருந்தோம், பிகாஸ் டியூ டு கோவிட் பேண்டமிக். அண்ட் இப்போ நாங்க வந்து நிறையவே பிசிக்கல் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். Februaryல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பொங்கல் ஈவெண்ட் செஞ்சிருந்தோம். ஸோ இதுக்கு மேலேயுமே இன்னும் வந்து நிறைய ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் நாங்க செய்யறதுக்கு இருக்கோம். லைக் CSR ப்ரோக்ராம்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரீப்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அப்கமிங்ல வருது. அதுல ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்னி சிறைகள், இதோட மோட்டிவ் என்ன, இதோட தேமா என்ன, இந்த ப்ரோக்ராம் எங்க நடக்குது, எப்படி போகுது? ஓகே, ஸோ அக்னி சிறகுகள் இந்த ப்ரோக்ராமோட பேர். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் மொழி விழா, அதாவது காணிகள் பாச தமிழ்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 காம்படிஷன்ஸ், அதாவது போட்டிகள் நம்ம செய்யறோம். ஃபாரம், கவிதை ஒப்புவித்தல், சிறுகதை எழுதுதல், பேச்சு போட்டி மற்றும் புதிர் போட்டி. ஸோ இந்த காம்படிஷன் வந்து நம்ம எல்லா IPTA and IPTS பல்கலைக்கழக மாணவர்களுக்கு திறக்கிறோம். மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஈவெண்ட், இந்த ப்ரோக்ராம் என்னத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காலத்தினால அழிஞ்சுக்கிட்டு வருது லைக் தமிழோட யூசேஜ், தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழியோட யூசேஜை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். தமிழ் மொழியோட பயன்பாட்டை இன்றைய இளைஞர்கள், அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் நான் சொல்றேன், அவங்களுக்கு இடையில வந்து தமிழ் மொழியோட பயன்பாட்டை நம்ம அதிகப்படுத்தணும். அதுதான் இந்த ஈவெண்டோட மெயின் மோட்டிவே. ஓகே, ஸோ அழிஞ்சு போற தமிழை நம்ம வந்து காப்பாற்றணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப பள்ளியிலயும் இடைநிலை பள்ளியிலயும் வந்து தமிழ் மொழி நம்ம தமிழ் மாணவர்கள் கண்டிப்பா தமிழ் மொழியா இடைநிலை பள்ளி வரைக்குமே படிப்பாங்க. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது தமிழ் மொழியை தொடர்ந்து இது பண்றதுக்கு? சோ அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். கவிதை ஒப்புவித்தல், சிறுகதை எழுதுதல், பேச்சு போட்டி, டிபேட் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சோ இந்த போட்டியின் வழியா எல்லா இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். மிக சிறப்பு. அதுக்கு ஒரு தனி பாராட்டம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த போட்டிகளுக்கு ஏதாச்சும் நுழைவு கட்டணம் இருக்கா, இல்ல இந்த போட்டிகள் எல்லாமே ஆன்லைன் இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வரணுமா, எப்படி? ஓகே,
அதாவது இந்த போட்டிகளுக்கு வந்து 2 சுற்று இருக்கு. ஆன்லைன் சுற்று மற்றும் நேரடி சுற்றுன்னு சொல்லிட்டு. இந்த போட்டியோட ஆன்லைன் சுற்று வந்து நாங்க ஆல்ரெடி வந்து மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த எல்லா போட்டிகளுக்கான ஆன்லைன் சுற்றுமே முடிவடைந்து விட்டது. பட் எங்களோட இந்த போட்டிகள்ல ஃபாரம் மற்றும் புதிர் போட்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு, அதாவது 31 மார்ச் வரைக்கும் இன்னமும் திறந்துதான் இருக்கு எல்லா பல்கலைக்கழக மாணவர்களுக்குமே. இந்த போட்டியோட நேரலை சுற்று, அதாவது பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரவுண்ட், அடுத்த மாதம் 16ஆம் தேதி ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை யூனிட்டன் புத்ராஜயா பல்கலைக்கழகத்துல நடக்குது. ஓ, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த அக்னி சிறகுகள் கார்னிவல் மஸ்தமில்ல எத்தனை போட்டிகள் இருக்கு? ஒட்டுமொத்தமா இந்த கார்னிவல்ல 5 போட்டிகள் இருக்கு. ஓ, 5 போட்டிகள். ஓகே, நல்ல விஷயம் தான். அதாவது ஃபாரம், கவிதை ஒப்புவித்தல், சிறுகதை எழுதுதல், பேச்சு போட்டி அண்ட் புதிர் போட்டி. அந்த நுழைவு கட்டணம் எப்படி? ஒவ்வொரு போட்டிக்கும் நுழைவு கட்டணம். ஓகே, இப்போதைக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆன்லைன் ரவுண்டோட இது முடிந்து விட்டது. பட் 2 போட்டிகளுக்கு மட்டும் இன்னும் நுழைவு வந்து திறந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதாவது 31 மார்ச் வரைக்கும். ஃபோரம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு குழுல 4 பேர் இருக்கணும். நுழைவு கட்டணம் வந்து அதுக்கு 5 ரிங்கிட் ஒரு நபர் கட்டணம். 5 ரிங்கிட் ஒரு நபர். ஓ, ஓகே, நல்ல விஷயம். புதிர் போட்டிக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான நுழைவு கட்டணம் வந்து 10 ரிங்கிட் மட்டுமே. ஏன்னா புதிர் போட்டிக்கு நம்ம ஆன்லைன் ரவுண்ட் இல்ல, நேரடியா வந்து பிசிக்கல் ரவுண்ட் மட்டும்தான் இருக்கு புதிர் போட்டிக்கு. ஓகே, இதுக்கு இந்த ஐடியாவை யார், ஐ மீன் இந்த ஐடியா கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் கொடுத்திருப்பாங்க. அது யாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி இந்த ஈவென்ட்டோட ஐடியா சொல்றீங்களா? இந்த ஈவென்ட் பண்ணணும், நம்மளோட தமிழ் சமூகத்துல ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்லிருப்பாங்களே, அது யாரு? கண்டிப்பா அது வந்து என்னோட எங்க இந்திய கலாச்சார சமூகத்தோட பிரசிடென்ட். பர்சனலி இது வந்து இந்த ஐடியா நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் கண்டிப்பா செய்யணும்னு இதை எடுத்துட்டு வந்து முன்னிறுத்தினது எங்களோட பிரசிடென்ட் அவரு கீர்த்தன் முருகேஸ்வரன். அவருக்கு ஒரு தனி பாராட்டுகள். MIYC சார்பா அவருக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிருங்க. மிக்க நன்றி. இந்த போட்டிகள் எல்லாமே கண்டிப்பா ஒரு நுழைவு கட்டணம் இருக்கு. மொத்தம் 5 போட்டிகள் இருக்கு. அப்புறம் எல்லாமே யூனிட்ல நடக்குது. முதல் சுற்று இருக்கு, 2வது சுற்று இருக்கு. அந்த ஃபோரம் அண்ட் புதிர் போட்டு வந்து 31 மார்ச் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதுதானே? ஆமா. சோ இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் இந்த யூனிட்ல நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு இருக்கா? இதை தாண்டி வந்து நாங்க எங்களோட அடுத்த வர ப்ரோக்ராம்ஸ் வந்து அதாவது ஆன்மீக பயணம் சொல்லிட்டு நாங்க பக்தி கேஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் செய்யறோம். CSR ப்ரோக்ராம். ஸோ நாங்க வந்து அங்க போயிட்டு வந்து பக்தி கேஃப்ஸ்ல வந்து அவங்களோட இதை வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு நாங்க உதவி செய்யறோம். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆக்சுவலி ஒரு தனி பாராட்டு கொடுக்கணும், ஒரு கைத்தட்டுகள் கொடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம தமிழ் சமூகத்தை ஹெல்ப் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடியது. ஸோ இத்துடன் நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி திவ்யாராஜ். இன்னொரு விஷயம் நான் இங்க ஆட் ஆன் பண்ண விரும்புறேன். அதாவது எங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் சீக் பண்றோம். ஸோ இந்த அக்னி சிறகுகள் ப்ரோக்ராம்க்கு வந்து நாங்க we are approaching like companies, தனி நபர் யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ 010 010 425 425 4179 4179. ஆமா, திவ்யாராஜ். திவ்யாராஜ். அதாவது மக்கள் எல்லாரும் கேட்டுக்கோங்க. யாராச்சும் முன் வந்து நாங்க ஸ்பான்சர் கொடுக்குறோம், பிகாஸ் இது தமிழ் சம்பந்தப்பட்டது சொல்லி யாராச்சும் ஸ்பான்சர் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா திவ்யாராஜுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க தொடர்பு எண் 010 425 4179. அவங்க பேரு திவ்யாராஜு. அவங்க தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப்
இந்திய கலாச்சார சமூகத்துக்கு. ஸோ மறக்காம யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆதரவு தாங்க. மிக்க நன்றி திவ்யராஜு, மிக்க நன்றி மக்களே. நானும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அதாவது MIYC FMக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கினதுக்கு, எங்களோட ப்ரோக்ராம் பத்தி சொல்றதுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி திவ்யராஜு, மிக்க நன்றி. ஓகே, அடுத்ததாக மறுபடியும் நான் உங்கள் யுவன்ராஜ், இது உங்கள் MIYC FM. ஸோ இது வரைக்கும் நம்ம லீடர் ஆஃப் த வீக் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம திவ்யராஜு. ஸோ மறக்காம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு தர முடியுமோ மறக்காம தாங்க. பிகாஸ் இது நம்ம தமிழுக்காக செய்யறது. நம்ம தமிழ் செம்மொழியானது. தயவு செஞ்சு நம்ம தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்ணலாம். பணம் வாயிலாக இல்லாட்டியும் உங்களோட பங்களிப்பாத்தான் சொல்லுவாங்கல்ல, நீங்க போய் கலந்துக்கோங்க. ஸோ அதுதான், நீங்க ஒரு போட்டியில போய் கலந்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் அதுவே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MIYC இன்ஃபோசோன்னு சொல்லலாம். ஸோ இங்க நிறைய இன்ஃபோசோன்லாம் இருக்கு. ஸோ முதல் இன்ஃபோசோன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப். அதாவது நடிப்பு, கதை எழுதுறது, அப்புறம் கதை எழுதுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பா செய்யறாங்க. இதை தலைமை தாங்கி ஸ்பீச் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குபேன் மகாதேவன். சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட பேபி கோபான்னு சொல்லுவாங்க. ஸோ பேபி கோபா அவர் நடத்துறாரு. ஹோட்டல் ஜெம்பகச்சி செமாபோக் மலாக்கால நடக்குது. 12 மார்ச் மதியம் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். தாராளமா யாராரு ஃப்ரீயா இருக்கீங்களோ நம்மளோட மலாக்கா மக்களே தயவு செஞ்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நடிக்கிற ஆர்வம் இருக்கும், எழுதுற ஆர்வமும் இருக்கும். போய் கலந்துக்கோங்க. நம்ம பேபி கோபா இருக்காரு, எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளோட மஜ்லிஸ் பெரிய India Malaysia cawangan tangga batu telah menganjurkan masyarakat agung tahunan 2023. Mereka dengan jayanya tahniah diucapkan kepada Ketua Cawangan Sevai Cemal Danish Basil dan jawatan kuasa cawangan beliau yang berjaya mengadakan MAT dengan kehadiran seramai 27 orang. அதாவது நம்மளோட மஜ்லிஸ் பெரிய இந்தியா மலேசியா சவாங்கன் தங்க பாத்து இருக்காங்களே, ஸோ வெற்றிகரமா அவங்களோட மிஷர் அகும் வச்சுட்டாங்க. மொத்தம் 27 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்களை பேசினாங்க, நிறைய விஷயங்களை கலந்துரையாடினாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பினாங் சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் ஃபாரம் 2023 நம்மளோட பினாங் ஸ்டேட் எஸ்கோ ஆஃபீஸ் for trade and industry entrepreneur development அவங்களும் அது வழி நடத்துறாங்க. and then keusahawanan satu budaya 2022-2030. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஃபாரம் நடத்துறாங்க. என்ன ஃபாரம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப். இது எப்போ நடக்குதுன்னா 21 மார்ச் 2023 செவ்வாய்க்கிழமை காலை 9 மாலை 5 வரை Olive 3 ஹோட்டல் பினாங் மலேசியால நடக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா memperkenalkan Microsoft Skills for Jobs. அதாவது இப்போ இந்த வளர்ந்து வர காலகட்டம் இந்த நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இந்த விஷயம் நமக்கு இப்ப தெரியும். ஆனா இப்ப வளரும் கலைஞருக்கு இல்லைன்னா நமக்கு முன்னுக்கு இருக்கிற சில கலைஞர்களுக்கு எல்லாம் தெரியல எப்படி இதை பயன்படுத்துறது. ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. நிறைய கம்பெனிக்கு போனீங்கன்னா எக்ஸல் செய்ய தெரியல, எக்ஸல் கூட செய்ய தெரியலன்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா கிடைக்குது. ஸோ நம்ம அதுல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறாங்க. திருப்புக்கு பரிசராத்தஸ் ஓராங் தெராவால், அதாவது வர 100 பேருக்கு மட்டும் அழகா செஞ்சுக்கிறாங்க. டி செகிதா கிளாங் சஹாஜி. இந்த கிளாங் வட்டாரத்துல யார் யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் போய் கலந்துக்கலாம். பட் வெறும் 100 பேருக்கு மட்டுமே. எங்க நடக்குதுன்னா சன்வே காலேஜ், வெலோசிட்டி மால், சிராஸ், விராய பெருசக்கத்துவான், கோலாலம்பூர். எப்ப நடக்குதுன்னா 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் நடக்குது. அதாவது சனி ஞாயிறு மதியம் பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும். ஸோ தாராளமாக போய் கலந்துக்கோங்க. ஃப்ரீ தான், ஃப்ரீ. ஸோ மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய MIYC நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பேசிக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஒர்க் ஷாப்.
சினிமாட்டிக் வியூ 1.0. நான் முதல்ல சொன்னது பேபி கோவாவோட. பேபி கோவா தனியா ஒண்ணு நடத்துறாங்க, அதுக்கு போய் கலந்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இங்க இது எங்க நடக்குதுன்னா கேரள நடக்குது, நம்ம யூகேஎம் நடக்குது, ஆடிட்டோரியம் சிஸ்வா யூகேஎம் நடக்குது. எப்ப நடக்குதுன்னா 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஏப்ரல் 2023 காலை 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும். அங்க நிறைய பேக்கேஜ் வச்சிருக்காங்க. 150 வெள்ளி, பேக்கேஜ் ஏ 150 வெள்ளி, பேக்கேஜ் பி 90 வெள்ளி, பேக்கேஜ் சி 90 வெள்ளி, அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லி, அதாவது மாணவர்களுக்காகவே ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 வெள்ளி. மாணவர்கள் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பிளஸ் டைரக்ஷன், இது ரெண்டுமே 2 நாளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா மறக்காம போய் கலந்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு முன்ன கிடைக்கல, ஆனா இப்ப நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்கும் நம்மளோட ஃபியூச்சருக்கு சொல்றேன். ஸோ டியூ டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 31st March 2023. யார் நடத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவிநந்தன் அவர் நடத்துறாரு. நான் சொல்லணும் அவசியம் கிடையாது யார் கவிநந்தன் அப்படின்னு. த டைரக்டர் ஆஃப் வெண்பா. அவர் எவ்வளவு பெரிய சிறந்த டைரக்டர்னு உங்களுக்கு தெரியும், வெண்பா படம் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காம கலந்துக்கோங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுற மாதிரி அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட ஷேர் பண்ண வராரு, கத்துக்குவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம MIYC செய்யறாங்க, சென்டோசா பிரான்ச். 2 days workshop limited for 30 packs leaders as coaches அப்படின்னு சொல்லி ஒரு பேர், அந்த பேரின் தலைப்புல நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு ஒர்க் ஷாப். கோச்சிங் கல்ச்சர்ஸ் enriches organization. Coaching leads to effective engagement at the workplace leading to high performance. எப்ப நடக்குதுன்னா 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஏப்ரல் 2023 நடக்குது. எப்பன்னு பாத்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து இரவுன்னு சொல்லிட்டேன், மதியம் 4 மணி வரைக்கும். இடம் எங்க பாத்தீங்கன்னா தாமான் சென்டோசா கிளாங். ஸோ மறக்காம போய் கலந்துக்கோங்க. யாரு நம்மளுக்கு அதை வழி நடத்துறன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் டாக்டர் ஷான் மூர்த்தி சார் வழி நடத்துறாரு. ஸோ மறக்காம போய் கலந்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு முந்தி கிடைக்கல, ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. மறக்காம போய் கலந்துக்கோங்க. ஸோ MIYCயும் நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு தருது. ஸோ மறந்துடாதீங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்புகள். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு போல நம்ம எந்த விஷயத்தையும் கிடைக்கும் போது எடுத்துக்கணும். ஐயோ நிழலின் அருமை வெயிலில் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஸோ இப்படிக்கு இன்னோட ஆர்ஜிவரை நான் முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளா அமையட்டும். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு செக்மெண்ட் உங்களை பார்க்கணும். இப்படிக்கு உங்கள் யுவன்ராஜ். இது உங்கள் MIYC FM. சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவன்ராஜ். தேங்க்யூ. மிக்க நன்றி.